அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள தக் லைஃப் படத்தோட ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னதான் இது என்னுடைய கெஸ்ஸா இருந்தாலும் இந்த ஸ்டோரி நடக்கிறதுக்கு கண்டிப்பா நிறைய வாய்ப்பு இருக்கு. தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லரை நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லர்லயே ஸ்டோரியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. முக்கியமா கமலும் எஸ்டிஆரும் அப்பா மகன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் எஸ்டிஆர் சொந்த பையன் கிடையாது, வளர்ப்பு பையன். எஸ்டிஆர் சின்ன வயசுல இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில கமலுடைய உயிரை காப்பாத்திருப்பாரு. அதுக்கு கமல் சின்ன வயசுல இருக்கக்கூடிய எஸ்டிஆருக்கு நன்றியை சொல்றாரு. அண்ட் அந்த குட்டி பையனோட பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது தான் ஒண்ணு புரிய வருது. அது என்னன்னா கமல் ஏதோ ஒரு வகையில எஸ்டிஆரோட அப்பா அம்மா கொண்டிருக்காரு. சோ இந்த விஷயம் கில்ட் ஆகி தான் கமல் சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த எஸ்டிஆரை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே 18 வருஷம் போகுது. கமலுடைய ஃபேமிலியில கமலை தவிர மத்த யாருக்குமே எஸ்டிஆரை பெருசா பிடிக்காது. அதுக்கு காரணம் எஸ்டிஆர் வளர்ந்த விதம் அப்படி. ஏன்னா எஸ்டிஆரை வளர்த்தது நாசர். என்னதான் கமல் எஸ்டிஆர் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாலும் எஸ்டிஆர் தன்னோட சின்ன வயசுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணது நாசர் கூட தான். நாசருக்கு கமலுடைய இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கறதுனால நாசர் எஸ்டிஆர் வச்சு ஒரு கேம் ப்ளே பண்றாரு. அந்த பிளேல எஸ்டிஆர் கமலை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொன்னுறாரு. செகண்ட் ஹாஃப்ல கமல் திரும்ப வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. இந்த ஸ்டோரியில உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம். அதை கிளியர் பண்ணணும்னா கீழே கமெண்ட்ல ஸ்டோரி கிளியர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பத்தி தனியா ஒரு லாங் வீடியோ போடுறேன்.